ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குற வெரிஃபிகேஷன் ட்ரிக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பேங்க் ஓடிபி மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இதுக்கு வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 72 ஹவர்ஸ் தராங்க. நீங்கள் எப்போமா வெரிஃபை ஜென்ரேட் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு கூட வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டேக்ஸ் ஆடிட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாமுக்காக ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணி எக்ஸாமுக்காக திரும்ப அப்லோட் பண்ணும்போது என்டர் ஓடிபி கொடுத்து பண்ணால் ஆகும். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி டிடிஎஸ் அதே மாதிரி எக்ஸாமுக்கு ஃபைல் கன்வெர்ட் பண்ணி எடுத்து ஃபைல் பண்ணியிருக்கேன், ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இப்போ டேக்ஸ் ஆடிட்டுக்கு போட்டும் ஃபைல் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுல்லாக வரல, வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். பேங்க் ஓடிபி மூலமாக ஒரு 2 நாள் 3 நாள் ஆனால் கூட நீங்கள் ஈஸியாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் பொறுமையாக கூட எப்போமா வெரிஃபை அவங்கள்ட்ட ஓடிபி வாங்கிட்டு எப்போமா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா பேங்க்கையும் இதுலேயும் நேம் அக்கௌண்ட் நம்பரையும் ஃபோன் நம்பரும் போர்ட்டுக்கு ஃபோன் நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த இதில் வரா மாதிரி ஜென்ரேட் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக இந்த இவிசி ஆகும், எனேபிள் ஆகும் சொல்லி வரும். அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இவிசி ஜென்ரேட் ஆகிட்டோம். நான் ஆல்ரெடி இவிசி ஜென்ரேட் கொடுத்துட்டேன், அதனால் ஆல்ரெடி இவிசி கொடுத்துருக்கேன். இது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நேற்று கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து இதுக்கான இவிசி கோடை வாங்கி அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் சொல்லணும்னு நினச்சா அதனால் சொல்லிடுவேன். தேங்க்யூ.